கப்பு கம்பு, 2 கப்பு அரிசி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் ஊறட்டும். அதே போல் உளுந்து, 1 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதையும் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். கண்டிப்பாக கிரைண்டரில் அரைங்க, அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். தனித்தனியாகவும் ஊற வைக்கிறதையும் ட்ரிக் இருக்குது. அப்போ தான் உளுந்து நல்லா பொங்கி உபரியாக கிடைக்கும், உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ரிசல்ட்டு சாஃப்ட் தோசை. ஸோ உளுந்தை வழிச்சாச்சு. இப்போது கம்பையும் அரிசியும் சேர்த்து நம்ம ஆட்டிக்கலாம். நாட்டுக்கம்பு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த ஹைப்ரிட் வெரைட்டியில் இவ்வளோ வாசம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கம்பு கிடைச்சா விட்டுறாதீங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட சுவையும் அலாதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லா நம்ம மை போல் அரைச்சி வழித்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரம் புளிக்கணும். வெயில் காலத்தில் இவ்வளோ நேரம் தேவைப்படாது. பொங்கி வந்தாலே நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ரொம்ப புளிச்சா நல்லா இருக்காது. ஸோ கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ நான் இப்போ மூடி, இப்போ குளிர்காலமாக இருக்கிறதுனால நான் ஓவர் நைட் வச்சிட்டேன். ஸோ காலையில் திறந்து பார்த்தா எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள், ஃப்ளஃபியாக வெண்ணெய் போல் இருக்குது மாவு. ஸோ இதில் இப்போ நம்ம தோசை சுடலாம். இதுக்கு அட்டகாசமான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வேணால் நீங்கள் தோல் கூட எடுத்துடலாம். ஒரு வெங்காயம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், அப்புறம் தேங்காய். நான் ரெண்டு பத்த தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு உருண்டை இந்த மாதிரி நான் கிள்ளி காய வச்சு எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அதுலேருந்து ஒரு பீஸ் போட்டுக்கிறேன். பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 பத்த தேங்காயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வதங்கிருச்சு. நல்லா பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை சட்னி தயாரிக்கலாம். அதுக்கப்புறம் தோசை எப்படி ஊற்றலான்னு இப்போ பார்த்துக்கலாம். தோசைக்கல்ல இந்த மாதிரி தண்ணி தெளித்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இரும்பு தவாவில் ஊற்றினீங்கன்னா அலாதியான குணங்களும் சுவையும் கிடைக்கும். டெக்ஸ்சரும் அருமையாக வரும். ஸோ பாருங்கள் எப்படி கண்ணாக பொங்கி வந்த மாவுலேருந்து கண்ணாக ஏர் எஸ்கேப் ஆகி உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக மெத்துன்னு மிருதுவாக ஒரு தோசை கிடைக்குது. இப்படி திருப்பி போடலாம். திருப்பி போட்டு இது வேகிற நேரத்தில் நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைங்க. இந்த வதக்கின ஆறின சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் நாம் இப்போ மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இது ஒரு ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நாம் வறுத்து வச்ச வேர்க்கடலை ஒரு கப் சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு ஓட்டிக்கலாம். இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா விழுது போல் அரைச்சிக்கோங்க. விழுதுக்கும் கோர்ஸ் கிரைண்டிங்க்கும் இடையில ஒரு பக்குவம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பக்குவத்தில் தான் வேர்க்கடலை சட்னி ருசியாக இருக்கும். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. 2 பக்கமும் முருகலாக இந்த மாதிரி கிறிஸ்பாக கேட்குற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுட்டு கொடுங்க. இப்போ சட்னிக்கு தாளிப்பு செய்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான். ஏற்கனவே பெருங்காயம் சேர்த்தாச்சு. சட்னிக்கு அருமையான ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. இப்போ இன்னும் ஒரு தோசை உங்களுக்கு சுட்டு காமிச்சிடுறேன். நல்லா கல் எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலத்துக்கு நல்லா
இந்த மாதிரி ரவுண்டாக சேர்த்து தேய்ச்சிக்கோங்க. அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வெந்துடணும். அந்த வெள்ளையாக இருக்கிற மாவு கொஞ்சம் க்ரீனிஷாக ப்ரௌனாக ஒரு கலரில் வரும், கம்போட கலரில் இந்த தோசை வரும் லாஸ்ட்டில். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நல்லா வேக வைக்கலாம். மில்லட்ஸ்லாம் பொதுவாகவே டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஸோ ஒரு சண்டேயில் ஒரு ஹாலிடேயில் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சத்தாக குடும்பத்துக்கு செஞ்சு கொடுங்க. இது போல் தேங்காய் சட்னி, தேங்காயும் வேர்க்கடலையும் சேர்த்து இந்த காம்போ சட்னி அரைச்சி பாருங்கள். வெறும்னே வேர்க்கடலையை விட இந்த சட்னி கூடுதல் சுவையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அருமையான ஃபீட்பேக்ஸ்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட வேர்ட்ஸ்க்காக நான் காத்திருப்பேன். இந்த வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி எனக்கு அருமையான லைக்ஸ்லாம் கொடுக்குற, கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குற வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. எங்கேருந்து, எந்த சிட்டிலேருந்தோ எந்த ஊர்லேருந்தோ நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய உதவிகள், உங்களோட கமெண்ட்ஸ்கள் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் இந்த அருமையான ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். டேக் கேர். இந்த ரெசிபி ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.